வணக்கம் மக்களே, வெல்கம் டு வெள்ளக்கோயில் முருகேஸ் யூடியூப் சேனலுங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த விஷயம் எல்லாத்துக்கிட்டையும் இருக்குதுங்க. கண்டிப்பாக இருக்கும், யாராக இருந்தாலும் இருக்கும். ஏழை பணக்காரங்க, சின்னவங்க பெரியவங்க, வயசு வித்தியாசம் எதுவுமே கிடையாது. அதாவது இப்போ உலகத்திலேயே இருக்கிற அனைத்து மனித உயிர்கள் அனைவருக்குமே அந்த ஒரு விஷயம் இருக்கும். கண்டிப்பாக இல்லாதவங்களே இருக்க முடியாதுங்க. நீங்கள் வேணாலும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். என்னடா இவ்வளோ பில்டப் கொடுக்குற அப்படின்னு கேட்காதீங்க, சொல்லிடுறேன். மறதி, அது நம்மக்கிட்ட இருக்கக்கூடாத ஒரு விஷயம். ஓகேங்களா? நம்மக்கிட்ட இருக்கக்கூடாத ஒரு விஷயம், பட் நம்மளை விட்டு நீங்காத ஒரு விஷயம். நமக்கே உரித்தான மனிதர்களிடையே இருக்கக்கூடிய இயல்பான ஒரு விஷயம் மறதி. பட் அது நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா நிறைய பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ண வேண்டி வரும். ஒரு விஷயத்த மறதியில் மறந்துட்டோம்னா அதை சமாளிக்கிறதுக்கு எவ்வளவு துன்பப்பட வேண்டி இருக்குன்னு தெரியுங்களா? நிறையா பொய் பேசணும், அதை சமாளிக்கிறதுக்கு ஓடணும், ஒளியணும், இன்னும் நிறைய உங்களுக்கே தெரியும். நீங்களே நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய அனுபவிச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளும் அதை படித்து தெளிவாய்க்கலாம். ஓகேங்களா? இதை இந்த மாதிரி ஒரு மறதி அப்படிங்கிற ஒரு நோய், இதை நோய்னு சொல்ல முடியாதுங்க, ஒரு இயல்பான ஒரு விஷயம். அதிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம்? அதாவது அது இல்லாமல் போகாது, இல்லாமல் பண்ண முடியாது. பட் அதை நம்ம ஃபேஸ் பண்ணலாம். ஒரு சில விஷயங்களை நம்ம பின்பற்றுறது மூலிமா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லேருந்து நம்ம அந்த மறதிங்கிற ஒரு விஷயத்தை தள்ளி போடலாம். ப்ளஸ் அதை மறதி இல்லாமல் வரும் பிரச்சனைகள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். அது எப்படின்னு சொல்கிற ஒரு சில டிப்ஸ், அதை பிடிச்சிருந்தால் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதாவது இப்போ ஒரு செயலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு செய்யணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். பட் அதை ஞாபகத்தில் வச்சுருப்போம். பட் அப்போதைக்கு அது மறந்து போயிடும். நாளைக்கு செய்யலாம் அப்படிங்கிறது நாளைக்குங்கிறது கூட மறக்காது. ஒரு 5 நாள் கழித்து இந்த தேதியில் செய்யணும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுருப்போம். நம்மளுக்கு யாராச்சும் ஒருத்தங்க சொல்லியிருப்பாங்க, ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க, ஒரு முக்கியமான வேலை. பட் அதை அப்போதைக்கு மறந்துருப்போம். அப்புறம் இந்த பொருள் எடுத்து அங்கே வைக்கிறது தான். இது அங்கே வெய்யணும் அப்படின்னு நம்ம வீட்டிலே சொல்லியிருப்பாங்க. நாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு அதை விட்டுருப்போம். பட் அதை நம்ம மறந்துருப்போம். அது ஒரு சின்ன விஷயத்தினால மிகப்பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்கும். அதே மாதிரி தான் சின்ன விஷயமாக தான் இருக்கும். ஒரு பில் கட்டணும், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், இபி பில் கட்டணும். இந்த மாதிரி நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த தேதி கடைசி தேதி அப்படின்னு. பட் நாம் அப்போ பண்ணாமல் மறுபடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அது மறந்துருப்போம். பட் அதனால் மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கும். இபியிலிருந்து நம்ம கனெக்ஷன் கட் பண்ணியிருப்பாங்க. ஃபீஸ் கட்டாமல் விட்டதுனால குழந்தைங்களை எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் விடும். அது மிகப்பெரிய குடும்ப ப்ராப்ளங்களாகவே மாறும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளான விஷயந்தான். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நம்ம தள்ளி போடாமல் உடனுக்குடன் அப்போவே செஞ்சிட்டோம்னா அந்த வேலை நாளைக்கும் செய்யலாம், நாளான்னைக்கும் செய்யலாம், இப்போவே கூட நம்மளால் செய்ய முடியும். பட் கேர்லெஸ், அப்படி செஞ்சுக்கல அப்படின்னு விட்டுருப்போம். அதனால தான் அந்த மிகப்பெரிய ப்ராப்ளமே நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ அது என்ன வேலையாக, சின்ன வேலையோ பெரிய வேலையோ, அவ்வளோ கடினமான வேலையோ அவ்வளோ ஈஸியான வேலையாக இருந்தாலும் பிறகு பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத விட்டுட்டு ஒன்று நம்ம பண்ணணும் அப்படின்னா அது இப்போவே பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சது. பின்னாடி வேலையை நமக்கு மிச்சம் தானே. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பொருள் எடுத்து அங்கே வைக்க சொல்கிறாங்கன்னா, நம்ம படுத்துட்டு இருக்கோம்னு வைங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம், அந்த பொருள் எடுத்து அங்கே வச்சுட்டு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா வீட்டில் நம்ம படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறோம். வீட்டில் பெரியவங்க அடுப்பில் ஏதோ ஒன்று சம்திங் பால் வச்சுருக்குறவங்க, இதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம அப்போவே எந்திரிச்சு போய் பக்கத்தில் நின்றுக்கிட்டோம்னா பால் பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிடுவோம். பட் அது இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் ஆகுமில்ல, அதுக்குள்ளே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அப்படியே தூங்கிட்டு மறந்துடுறோம். ஸோ அது வேஸ்ட்டாக போயிருக்கும். அதே மாதிரி ஏதாச்சும் மோட்டர் போட்டுட்ருக்குற ஆஃப் பண்ணிடுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மறந்துருப்போம். பட் அது நம்பிக்கையில் நிறைய போயிட்டுருக்கும். அதனால் மிகப்பெரிய ப்ராப்ளங்கள் நடந்திருக்கும். வெறும் மோட்டர் ஓடி இருக்கும், மோட்டர் போயிருக்கும், என்னென்னமோ பிரச்சனைகள்லாம் நடக்குங்க. ஸோ அது என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதை தடுக்கணும் அப்படின்னா சின்ன வேலையாக இருந்தாலும் அதை அப்போவே செஞ்சிடணுங்க. மனசுக்கு நம்ம மைண்டுக்கு எப்போ வருது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்போதைக்கு செய்யாமல்
தவற விட்டுட்டு மிகப்பெரிய டோஸ்கள் வாங்குவதிலிருந்து தப்பிப்போம். தவறாக சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன விஷயங்கள் அப்போவே செய்யாமல் தவறு விட்டு டோஸ் வாங்குறத விட்டுட்டு அப்பப்போ எந்த விஷயமா இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் உடனுக்குடன் நம்ம மைண்டுக்கு வரும்போது எப்போ வேணாலும் செய்யக்கூடிய விஷயங்கள் உடனே அப்போ செஞ்சு நல்ல பேர் வாங்குறதும் இல்லாமல் தவறுகளிலிருந்து நம்ம பாதுகாக்கப்படுவோம், பிரச்சனையிலிருந்து பாதுகாக்கப்படுவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைய வீடியோவிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் வெள்ளக்கோயில் முருகேசன் நண்பா. மீண்டும் நல்ல ஒரு காலம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.